Hi everyone, welcome to SR Academy. இப்போ வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸினா ஈஸின்னு கமெண்ட் பண்ணுங்கள், கஷ்டமாக இருந்தால் டிஃபிகல்ட்டுன்னு பண்ணுங்கள். இது எத்தனை பேருக்கு ஈஸியாக இருக்குது, எத்தனை பேருக்கு டிஃபிகல்ட்டு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு. ஸோ இதில் ஒரு முக்கியமான கொஷின் பேப்பர் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இது 2024 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல் 14 கேள்விகள் 1 மார்க்காக இருக்கும். இதில் 12 கேள்விகள் வந்து புக் பேக் 1 மார்க்காக இருக்கும். அதனால் புக் பேக் 1 மார்க்கை நல்லா படிச்சுட்டு போங்க. 12 மார்க் நீங்கள் கேரண்டியாக எடுத்துடலாம். அடுத்தது 2 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 28 கம்பல்சரி கொஷின். ஏ கிராஸ் பியிலேருந்து ஒரு கொஷின் கட்டாயமாக வரும். அதனால் ஏ கிராஸ் பி ஈஸியாகவும் இருக்கும். அதை நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த கொஷின் பேப்பர்லேயும் அது மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 கணக்குகள் உங்களோட புக்கில் இருக்கும். எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 1600 கணக்குகள் இருக்கும். இந்த 1600 கணக்குகளில் எது முக்கியம், அதுவும் குறிப்பாக 2 மார்க்கில் எந்த 2 மார்க்கு கேட்பாங்க அப்படின்றதே சொல்ல முடியாது. அது மாதிரி அந்த அளவுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. எதெல்லாம் செலக்டிவாக படித்தா வருமா சார் அப்படின்னா கட்டாயம் வரும். எப்படி சார் செலக்டிவாக படிக்கிறது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு போனீங்கனாலே போதும். அதிலிருந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கட்டாயமாக கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வேண்டும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை மட்டும் படிச்சுட்டு போய் நிறைய மார்க் எடுக்கலாம். ஸோ இது 2024 நடந்த இந்த கொஷின் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. 1 மார்க்குக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க இந்த கொஷின் பேப்பரில் 1 மார்க்குக்கு உங்களுக்கு எத்தனை ஆன்சர் தெரியுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். யார் அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.